தீர்ப்பிடப்படுகிறார். இவனுக்கு தண்டனை உறுதி. சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். இவன் மீது நீங்கள் சுமத்தும் குற்றம் என்ன? இவன் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான். சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான். நானே மெசியாவாகிய அரசன் என்கிறான். நீ யூதரின் அரசனா? அவ்வாறு நீர் சொல்கிறீர். உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்கள், நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா? இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே. பாஸ்கா விழாவை முன்னிட்டு யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? இவனை சிலுவையில் அறையும், பரபாவை விடுதலை செய்யும். இவனை சிலுவையில் அறையும், பரபாவை விடுதலை செய்யும். உங்கள் விருப்பப்படியே செய்து கொள்ளுங்கள். இவனது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இவனுடைய இரத்தப் பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் விழட்டும். சிந்தனை. இயேசுவுக்கு அளித்த தீர்ப்பில் உண்மை ஊமையாகிவிட்டது. நீதி தடம் புரண்டு விட்டது, மறுக்கப்பட்டு விட்டது. ஆனால் உண்மையை ஒரு நாளும் உறங்க வைத்து விட முடியாது. ஒரு நாள் உண்மை வெளிவந்தே தீரும். தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது உலகத்தின் நியதி. ஆனால் நிரபராதிகள் தண்டிக்கப்படுவது அநியாயமானது. இன்றைய எனது அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் நான் தவறு செய்திருந்தும் குற்றம் புரிந்திருந்தும் தண்டிக்கப்படக்கூடாது என்றே விரும்புகிறேன். தவறு செய்த எனது உறவினரை, நண்பரை காப்பாற்ற வேண்டும் என்றே எண்ணுகிறேன். ஆனால் மற்றவர்கள், எனக்கு வேண்டாதவர்கள் குற்றம் செய்த போது, தவறு செய்த போது அவர்களை தண்டிக்க வேண்டும், தண்டனை பெற வேண்டும் என்று என் மனம் எண்ணுகிறது, முயற்சிக்கிறது. ஆண்டவர் இயேசுவோ குற்றம் ஏதும் செய்யாத நிலையில்தான் தண்டிக்கப்படுகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, எனது வாழ்வில் பிறர் மீது அவதூறான பழிச்சொல் கூறாது, எவரையும் தவறாக மதிப்பிடாது, உண்மைக்கு மட்டும் துணை நின்று சான்று பகர்ந்து செயல்பட அருள்தாரும். ஆமன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென்.